எங்கள் அம்மா வந்து எங்கள் நாஞ்சில் நாட்டில் மிகப்பெரிய வைத்தியச்சா இருந்தாங்க. மனைவி இறந்து 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி முடவாட்டுக்கால் கிழங்கு தான் பார்த்துருப்பீங்க. இந்த குதிரை டிடி மிஸ்டரி எஸ்கே சேனல் நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக எங்களை மாதிரி உலகம் தெரியாமல் இருக்கிற மக்களை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. இந்த நண்பரை நான் பாராட்ட கடமையாக இருக்கிறேன். இவர் என்னென்னா ஒரு மூலிகை பற்றி சொன்ன உடனே இந்த வீடியோவில் அவர் பதிவு போடலை, ஒரு 20 கொஸ்டினாவது கேட்குறாரு. இந்த மாதிரிப்பட்ட அறிவாளிகள் தான் தமிழகத்துக்கு தேவை. என்ன மாதிரி உள்ளவங்களோடவும் இந்த சேனல் போடுறவங்க வந்து இவருக்கு சேனலை நான் ரெகுலராக பார்க்குறேன். இவர் கேட்குறதுக்கெல்லாம் நான் நிறைய ஆன்சர் பண்ணுறேன். அது தவறு அப்படின்னு அவரே சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஆளுமை திறன் மிகுந்த ஒரு சேனல்காரர் இவரை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். உங்கள் அறிவை வளர்க்குறதற்கு, ஆரோக்கியத்தை வளர்க்குறதற்கு இது மிகவும் முக்கியமாக இருக்கும்னு நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையாகவே நான் மருத்துவ குடும்பத்தை சார்ந்தவன். எங்கள் அம்மா வந்து எங்கள் நாஞ்சில் நாட்டில் மிகப்பெரிய வைத்தியச்சா இருந்தாங்க. அந்த காலத்தில் மருந்து கொடுத்தா அந்த உடஞ்ச கண்ணாடி கிளாஸில் கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க, இல்லைன்னா 3 பைசா கொடுப்பாங்க. அந்த காலத்திலே மருத்துவம் நாங்கள் இருக்கிறோம். என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு 65 வயசாச்சு. என் மனைவி இறந்து 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் சிலர்களுக்கு சில விதைகள் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த மனைவி இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இந்த மண் என் மனைவியை ஏற்றுக்கிட்டு அப்போ நான் இந்த மண்ணுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிதான் நான் ஆக்சுவலாக இந்த விதைகள் கொடுக்க தொடங்கினேன். இலவசமாக கொடுக்கறதுன்னா ஈஸியெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எவ்வளோ சிரமமோ அவ்வளோ சிரமம் விதைகள் சேகரிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விதை திருவிழா முதலாக அந்த 2-3 கிழங்கு வகைகள் தான் நாங்கள் மக்களுக்கு இலவசமாக கொடுக்க தொடங்கி இந்த ஃபீல்டில் வந்தேன். அதுக்கப்புறம் மக்கள் வந்து நிறைய விவசாயத்தை சார்ந்த கேள்வி கேட்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இதில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆனேன். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இந்த குதிரை வாட்டுக்கால் கிழங்கு இதை பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் முடவாட்டுக்கால் கிழங்கு தான் பார்த்துருப்பீங்க. இந்த குதிரை வாட்டுக்கால் கிழங்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதக்காது, தண்ணிக்கு உள்ளாடி தான் தாழும். இது பாறைக்கு மேலே வளரக்கூடிய வகை. இது இரும்பு, செம்பு, தங்கம் இந்த 3 மெட்டலையும் சாப்பிட்டு வளரக்கூடியது. இந்த மாதிரிப்பட்ட அருமையான செடி வகைகள். இது பார்த்தீங்கன்னா மலையன் ஆப்பிள், இது பார்த்தீங்கன்னா சிவப்பு கொய்யா, இது பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கு புன்னை மரம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கேன்சர் வராமல் இருக்கக்கூடிய ராம் சீதா வகைகள். அப்புறம் சந்தன செடி பாருங்கள், இது நம்ம வாதுமையின் மஞ்சள் வகை. அப்புறம் இதெல்லாம் மக்கள் பார்க்காத வகை ஒரு சுளை பலாக்காய். இவ்வளவு காய் இருந்தாலும் ஒரு சுளை தான் இருக்கும், இவ்வளவு பெருசாக இருந்தாலும் ஒரு சுளை தான் இருக்கும். இந்த மாதிரி பலாக்காய். அதுக்கப்புறம் பாருங்கள் செந்தூரம். அந்த காலத்து அரசியல் தான் கலர் ட்ரெஸ் போடணும், நம்ம போடக்கூடாது. அப்போ அதை கலர் ஆக்கக்கூடிய விதை தான் இது செந்தூரம். பார்த்தீங்கன்னா அந்த கலர் வரக்கூடியது. இதுவும் விதைகள் இந்த ஊருக்கு இலவசமாக கொடுக்க வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சாக்லேட் செடி, இந்த ஊர் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க தான் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் சந்தன செடி, சந்தன விதைகளை இலவசமாக கொடுக்க வந்திருக்கேன். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மகாகனி விதை. இந்த அற்புதமான விதையை பற்றியும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் இலவசமாக கொடுக்கவும் வந்திருக்கேன். இது ஆக்சுவலாக இது பிளாக் டைமண்டு, இது வைரத்துக்கே கருப்பு வகை. இது உலகத்தில் கிடைக்காத ஒரு வகை. இது பல லட்சம் மதிப்புள்ளது. இது எனக்கு இயற்கையாகவே கிடைக்கிறது. இதை இந்த மக்களுக்கு காட்டுகிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாஞ்சில் நாடு என்ன பண்ணுவோன்னா, நான் விதை சார்ந்த கொஸ்டின் ஏட்டாவது கேட்டு ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பொருள்களோட தான் மக்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நாங்கள் வர்றது வழக்கம். அப்புறம் இந்த காந்தாரி மிளகு பார்த்தீங்கன்னா நான் பல லட்சம் பேர் கொடுத்துருக்குறேன். இது காந்தாரிக்கு பிள்ளைகள் 100ன்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்கள் வந்து 100 பிள்ளைகள் வரை பிறந்தோன்னு சொன்னால் அந்த காந்தாரி மிளகை தான் யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு கர்ப்ப பாத்திரம் வந்து எப்போவுமே பிள்ளை பெற தகுதியாக இருக்கும். இது வந்து பல லட்சம் பேருக்கு இலவசமாக கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த குதிரை பிடிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதையை நான் இடையில இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து எனர்ஜி பூஸ்டர் பேரில் மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம். அது காசுக்கு தான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என் தோட்டத்தில் உள்ள திருப்பலி, சுக்கு மிளகு திருப்பலி தான் உங்களுக்கு 3 விதமான வாதம், பித்தம், கபத்தை தீர்க்கக்கூடியது. இதையும் இலவசமாக மக்களுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுக்க வந்திருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டம் கேரளா மிகவும் பணக்கார மாநிலமாக படிப்பில் மாறுறதுக்கு காரணமான ரப்பர் விதைகள், அதை இலவசமாக கொடுக்க வந்திருக்கேன். அப்புறம் கேன்சர் கட்டி முதலான கட்டிகளை கரையக்கூடிய 11 விதமான மாலை மந்தாரை அந்த செடி விதை இந்த ஊர் மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வந்திருக்கோம். அதுக்கும் அப்புறம் இந்த நன்னாரியின் புகழை மக்களுக்கு சொல்ல வந்திருக்கோம். அப்புறம் இந்த இதை பார்த்தீங்கன்னா குடியை நடத்தக்கூடிய நன்னாரி பொடி ப்ளஸ்ஸு
கருவாய்ப்பட்டை மரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் இந்த ஊருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் பார்க்காத இஸ்ரேல் நாட்டு மலை உப்பு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நாட்டில் மலையிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடியது. இதை சாப்பிட்டோம்னா நம்ம மூளை அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணும். நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும், எந்த ஃபீல்டை பற்றி எங்கிட்ட கேட்டாலும் ஒரே செகண்டில் நாக்கிலேருந்து வெளியே வந்துடும். அதுக்கு இந்த உப்பு தான் உண்மையான காரணம். இது ரொம்ப காஸ்ட்லி, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அரேபிய மன்னர்கள் எல்லாம் இதான் சாப்பிட்றாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிசம், பேசாத பிள்ளைகளை பேச வைக்கிறது, ஆர்டிசம் இது சம்மந்தமான ஆயில் வச்சுருக்கிறோம், வெளிப்புற எண்ணெய். அதை நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது கடிகார புல்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிசம் பேஷண்ட்டுக்கு மருந்தெல்லாம் இது பாருங்கள், அது கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய தன்மை. இதில் தான் ஆயில் பண்ணி மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த குன்றிமணி மருத்துவ மகான்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்காக நிறைய விதை கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் இது கருவு மச்சை, இதுவும் ஒரு அறிகுறி மூலிகை, இது இந்த மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வந்திருக்கேன். அப்புறம் காது வியாதிகளை தீர்க்க ஒரு பூண்டு பல்ல இடித்து துணியில் 2 காதிலையும் வச்சா 3 நிமிஷத்துல தீர்ந்துடும். அதனால இதை கற்றுக் கொடுக்க இந்த மக்களுக்கு வந்திருக்கேன்னா. அப்புறம் துவரை பயிர், அது என் ஃபேவரட் பயிர், எனக்கு ஃபேவரட் உணவு. அதில் சில விதமான விதைகள் மக்களுக்கு இலவசமாக கொடுக்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இந்த மூலிகைக்கு பேர் என்ன சொல்ல விரும்பல, இது ஒரு தடை செய்யப்பட்ட மூலிகை. அதுக்கு விதை மக்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம் கொடுக்க வந்திருக்கோம். அப்புறம் இது காந்தாரியின் வெள்ளை காந்தாரி வகை. இது ஒரு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு வகை. பொதுவாக வெள்ளை காந்தாரி மேலே தான் காய்க்கும், இது கீழ் நோக்கி காய்க்கக்கூடிய புவியீர்ப்பு சக்திக்கு கட்டுப்பட்ட ஒரு மிளகு. இந்த விதை இலவசமாக கொடுக்க வந்திருக்கோம். அப்புறம் குதிரை பிடிக்கனின் பாருங்க, இதில் 4 வெரைட்டிஸ் எங்கிட்ட இருக்கு. இதில் தான் நாங்கள் பவுடர் செய்து ஆண் பெண்களுக்கு அந்த வீரியத்தை கூட்டுறதுக்கு, மலட்டுத்தன்மையை தீர்க்கிறதுக்கு இதில் தான் நாங்கள் எனர்ஜி பூஸ்டர். குதிரை பிடிக்க நிறைய பேர் வந்து உங்கள் நம்பரை போட்டு சேல் பண்ணுறாங்க, அது நீங்கள் ஒரு பதிவாக போட்டுருந்தீங்க. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு சொல்லிடுங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா வச்சு அவங்க சேல் பண்ணுறாங்க. ஆமாம், நிறைய மக்கள் வந்து ஃப்ராட்தனம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 விதமான குதிரை பிடிக்கன் இருக்கு. இது ஆண் பெண் மலடுகளை நீக்கிறதுக்கு இதில் முக்கிய பங்காக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விதை. நாங்கள் இதில் ஆக்சுவலாக வந்து எனர்ஜி பூஸ்டர்னு ஒரு பேர் பவுடர் பண்ணி தான் மக்களுக்கு கொடுக்குறோம். குதிரை மனிதனை விடவும் 10 மடங்கு சக்தி கூடியது. அதனால குதிரை திங்கக்கூடியதை அப்படியே திங்கிறது மனிதனுக்கு நல்லதல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சிறு குதிரை பிடிக்கன். இதுதான் அளவுக்கு அதிகமான வீரியம் கூடியது, ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விதை. இது உள்ளாடி இருக்க பருப்பு தான் நீங்கள் திங்கணும். இந்த விதையெல்லாம் சேர்த்து தான் இந்த பவுடர் பண்ணுறோம். இந்த ஆன்லைனில் விற்கிறவங்க பொதுவாக இந்த விதையை தான் நிறைய பேர் குதிரை பிடிக்கன்னு விற்கிறாங்க. இது ஆக்சுவலாக கொடைப்பனை அப்படின்னு சொல்கிற ஒரு பனை வகையை சார்ந்தது. இது சாப்பிட்டா கிட்னியே ஃபெயிலியர் ஆகக்கூடிய விஷத்தன்மை இருக்குது. நிறைய பேர் இதை தான் விற்கிறாங்க. அதனால் அந்த குதிரை பிடிக்கன் விதை வாங்கும்போது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எங்களை மாதிரி இந்த பவுடர் விற்கிறவங்கள்ட்ட நீங்கள் வாங்குறது தான் உங்களுக்கு நல்லது. நாங்கள் எனர்ஜி பூஸ்டர்னு கொடுக்குறோம். அதை கொடுத்தாலும் அதுக்கு பவரை குறைக்கிறதுக்கு வைரஸ் கேர்னு ஒரு பொடி கொடுக்குறோம், கடுக்காய் பொடி கொடுக்குறோம், நன்னாரி பொடி. இதை கொடுத்து இந்த குதிரை பிடிக்கனுக்கு பவரை குறைக்கிறதுக்கு நாங்கள் மக்களுக்கு பரிந்துரை பண்ணுறோம். இதுவரை குறைஞ்சது ஒரு 5 லட்சம் மக்களுக்காவது நான் இலவச விதை கொடுத்துருப்பேன். நான் நாஞ்சில் நாடு குமரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இந்த அரியலூர் விதை திருவிழா இந்த ஊர் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மக்களை நான் தாழ்த்தி வணங்குகிறேன். ஏன் நம்ம சேனலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ எங்களை மாதிரி சில கருத்துக்கள் நான் வந்து எனக்கு உலகத்தில் இருக்கிற மூலிகையால் இதில் 2% தான் எனக்கு அறிவு இருக்குது. இன்னும் 98% நான் கற்க வேண்டியது இருக்குது. எனக்கு 65 வயசு ஆச்சு. நீங்கள் ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 65 வயசுல எப்படி இருக்கேன்னு. ஏன்னா இது மலைகளில் ஏறுறது, மறை ஏறுறதுனால தான் இது. அந்த காலத்தில் பாம்புக்கு விஷத்தை நாங்கள் சாப்பிட்ருக்கோம். 1985க்கு முன்னாடி பாம்பு எல்லாம் அந்த சட்டப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருந்துச்சு. நான் வந்து 1960ல் பிறந்ததுனால அதையெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம். அதனால தான் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறோம். இப்போது வந்து தடை செய்யப்பட்ட மிருகங்களை எதையுமே நாங்கள் சாப்பிட்றதில்லை. நாங்கள் அரசாங்கத்தை கட்டுப்பட்டு தான் நடக்கிறோம். இந்த ஆரோக்கியம்னு சொல்கிறது நீங்கள் ஆர்எஸ்வே உணவும் கட்டாயம் திங்கணும். தின்னாட்டவங்க தான் நீங்கள் மருத்துவமனை போகிறீங்க. இந்த பாகற்காய் வந்து காலை மதியம் இரவு 3 நேரம் எல்லாரும் சாப்பிடணும். இந்த பாகற்காய் கசக்குன்னு சொல்கிறது எல்லாம் போய் நாங்கள் எல்லாம் சர்க்கரை பொங்கல் மாதிரி சாப்பிடுவோம். அது அப்படியே மென்று சாப்பிடுங்க. உங்களுக்கு டெய்லி 3 நேரமாக பாகற்காய் சாப்பிட்டீங்கன்னா சாகிறது வரை மருத்துவமனைக்கு நீங்கள் போக வேண்டிய தேவையே வராது. அது மாதிரி தோற்பு, வெற்றிலை, பாக்கு, மாதுளம்பழத்துக்கு தோல்,
இல்லைன்னா வாழைப்பூ ரெகுலராக 3 நேரமும் சாப்பிடுங்க. நீங்கள் மருத்துவமனை பக்கமே தலை வச்சு படக்க மாட்டீங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதுல 42% மருத்துவமனை கொடுக்குறீங்க மக்களே. இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இயற்கையானதை தின்னுங்க பாருங்க. நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க. வாழ்த்துக்கள்.